வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் தான். நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓஏக்கு எழுதுறீங்க அப்படின்னா அதற்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இருக்குது. அதே போல் மசால்ச்சி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், இது எல்லாத்துக்கும் தனித்தனி டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. அதே போல் அடுத்து வந்து பெய்லிஃப் ஜாப், பெய்லிஃபு, ஜூனியர் பெய்லிஃபு, சீனியர் பெய்லிஃபு, எக்ஸாமினர், ரீடர், இந்த மாதிரியான தேர்வுகள், இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்தாங்க. இதற்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு தாராளமாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது 6லேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கிற சிலபஸை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடுவோம். ஸோ அதை மட்டும் படித்தாலே போதும். நம்ம டெஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய கேள்விகள் ஒரு 31 கொஷின் பேப்பர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 31 தேர்வில் கிட்டத்தட்ட 3100 கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இந்த 3000 கொஷினை நீங்கள் ஏதாவது மற்ற சப்ஜெக்டை படிக்கல, நான் சிலபஸ் கவர் பண்ணல, எதுவுமே பண்ணலைனாலும் பரவாயில்ல, இந்த 3000 கொஷின் நம்ம கொடுக்கக்கூடிய 30 கொஷின்லேருந்து 3000 கேள்விகள் வரும். இந்த 3000 கேள்விகளை படிச்சிங்கனாலே நீங்கள் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் கொஷின் பேப்பர் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு டாப்பிக்லேயும் இம்பார்ட்டண்ட்டான கேள்விகளை மட்டும்தான் எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த தேர்வுகள் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்கனாலே உங்களால் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ டெஸ்ட்டோட ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் தேதி மே மாதம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 6th ஃபஸ்ட் டேர்ம் தமிழ், சோசியல் சயின்ஸு எல்லாமே சேர்த்து ஒரு 100 கேள்விகள் உங்களுக்கு வந்து இடம்பெறும். அடுத்து வந்து 4ஆம் தேதி 6th செகண்ட் டேர்மில் தமிழ், சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே வந்துடும். ஸோ சேம் இதே போல் தான் இடையில மேக்ஸ் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் அப்படின்றது கொடுத்துருவோம். நம்ம கொடுக்கக்கூடிய மேக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 லெவலெலாம் இருக்காது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு என்ன மாதிரியான மேக்ஸ் கேட்பாங்களோ, என்ன மாதிரியான டாபிக்ஸ் அவங்க வந்து கொஷின்ஸ் எடுப்பாங்களோ அந்த பேட்டர்னில் தான் நம்மளும் வந்து கொஷின்ஸ் எடுத்துருக்கோம். இதை மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக குரூப் 1 லெவலுக்கு நான் மேக்ஸ் பார்க்குறேன், அதை பார்க்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் வேணாம். அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு மேக்ஸில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் குறைவான மதிப்பெண்கள் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொஷின் பேப்பர் வந்து பேட்டர்னாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதை மட்டும் படித்தாலே போதும். சேம் இதே போல் தான் உங்களுக்கு வந்து 10th முடிகிற வரையும். ஸோ 3 டெஸ்ட்டு முடிக்கிறீங்க. ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு 3 டெஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா 6th ஃபுல் டேர்ம் ரிவிஷன், அதாவது ஃபுல் ரிவிஷனையும் ஒரு டெஸ்ட்டாக எழுதுவீங்க. அதுக்கடுத்து 7th ஸ்டார்ட் பண்ணும். 7th ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 7th ஃபுல் ரிவிஷனாக ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. 7th ஃபுல் ரிவிஷன் எழுதுனதுக்கப்புறம் 8th ஸ்டார்ட் பண்ணுவோம். 8th ஃபஸ்ட் டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்ம் முடித்ததுக்கப்புறம் 8th ஃபுல் ரிவிஷன் ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. சேம் இதே போல் தான் 9th 10th எல்லாத்துக்குமே ஃபுல் டெஸ்ட்டாக ஒன்று எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் ஹோல் சிலபஸ்மே கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றதும் நடத்தி முடிச்சிருவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th புக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 6லேருந்து 10ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று, 6th 10th வந்து ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் தமிழுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், அதுக்கடுத்து ஃபிசிக்ஸுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், பயாலஜிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், சிவிக்ஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜாகிரஃபிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், சோசியல் சயின்ஸுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட். அதாவது தனித்தனி சப்ஜெக்டாக ஒரு டெஸ்ட் வச்சுருவோம். அதுக்கப்புறம் சயின்ஸு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் டெஸ்ட்டும் 31/6 வந்து உங்களுக்கு முடியுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் எண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மேபி ஜூன் மிடிலேயே அவங்க வந்து எக்ஸாம் தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஆல்டர்னேட் பண்ணிடுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்றத டெய்லி பேசிஸில் டெஸ்ட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் எண்டில் இந்த டைமில் நம்ம முடிக்கக்கூடிய இதே சேம் டைமில் வந்து எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக அக்யூரேட் டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கொஷினை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதை விட முக்கியமானது, உங்களால் ஸ்கூல் புக்ஸை படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, என்னால் இது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, டெஸ்ட்டே நல்லா எழுத முடியலனாலும் பரவாயில்ல, டெஸ்ட்டு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்த இந்த கேள்விகளை மட்டுமாவது நீங்கள் மறுபடியும் ஒரு முறை, அதாவது மனப்பாடமாவது பண்ணிக்கோங்க. 100 கேள்விகளை மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுக்கு அந்த கேள்விகளை மட்டும் படித்தாலே உங்களால் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதே போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவை அப்படின்ற நபர்கள் டிஸ்பிளே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.